வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வரவிருக்கும் தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை ஐப்பசி மாதம் முழுவதும் உள்ள சுப முகூர்த்தங்கள், விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஐப்பசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். ஐப்பசி மாதம் முழுவதும் உள்ள சுபமுகூர்த்தங்கள், விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம். முதலாவதாக சுபமுகூர்த்தம் நாட்கள். ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதி, உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம், விருச்சிக லக்னம். காலை 8:30 முதல் 10 மணிக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும். ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2025 திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதி, புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், துலா லக்னம். காலை 6:10 முதல் 6:36 வரை, வெறும் 26 நிமிஷம்தான் முகூர்த்தம். இதே ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2025 திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதி, புனர்பூச நட்சத்திரம், தனுர் லக்னம். தனு லக்னத்தில் 2வது முகூர்த்தம் அன்னிக்கே காலை 9 மணி முதல் 10:30 வரை இந்த லக்னத்தில் விவாகம் செய்யணும். இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த 2 நாள் தான் முகூர்த்தமே. மற்றபடி ஏகப்பட்ட முகூர்த்தம் போட்டுருவா. அவள் எல்லாரும் எதை கணக்கு பண்ணி போடுறாங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் சுத்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த 2 முகூர்த்தம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அஷ்டமி, நவமி, மரண யோகம் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம் சொல்லிட்டு போட ஆரம்பிச்சுடுவா. வேணும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கு வேத தர்ம சாஸ்திரத்தை. கலியுகத்தில் எல்லாம் நடக்கும், அதர்மங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம சேனலில் வெறும் தர்மத்தை மட்டும்தான் பதிவிடப்படுகின்றோம். ஏன்னா அதான் ஒரு பிராமணனுடைய கடமை, அதை தான் செய்யணும் அவன். இரண்டாவதாக இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் உள்ள விசேஷங்கள். ஐப்பசி 1ஆம் நாள் 18/10/2025 சனிக்கிழமை, துலா ஸ்நானம். இந்த துலா ஸ்நானத்தை பற்றி தனியாக ஒரு பதிவு போடுவோம், அதை பார்த்துக்கோ. துலா விஷு புண்ணியகாலம், துலா மாத பிறப்பு. இந்த துலா விஷு புண்ணியகாலத்தை பற்றியும் உங்களுக்கு அதி விரைவில் நமது சேனலில் பதிவானது போடப்படும். அனைவரும் அதை பார்த்து கொள்ளவும். ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, பின்னிரவு 2 மணி அளவிலே நரக சதுர்தசி ஸ்நானம் செய்ய வேண்டும். இதை பற்றி நரக சதுர்த்தியை பற்றியும் பதிவு போடுறோம். ஐப்பசி மாதம் 3ஆம் நாள் 20/10/2025 திங்கட்கிழமை,
அதிகாலை 2 மணி அளவிலே கங்கா ஸ்நானம், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதை பற்றியும் கங்கா ஸ்நானம்னாக்கா என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பதிவையும் போடுறோம். அன்றைய தினம் தீபாவளி பண்டிகை, தீபாவளி பண்டிகையை பற்றியும் விவரமாக போடுறோம். ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் 22/10/2025 புதன்கிழமை என்று ஸ்கந்தர் சஷ்டி விரதமானது ஆரம்பமாகிறது. இந்த ஸ்கந்தர் சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் பதிவானது உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம். ஐப்பசி மாதம் 10ஆம் நாள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்றைய தினம் ஸ்கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம், இதை பற்றியும் உங்களுக்கு பதிவானது பதிவிட இருக்கின்றோம் அதிவிரைவிலே. ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் 5/11/2025 புதன்கிழமை சர்வ சிவாலயங்களிலும் சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் எதுக்காக, சிவபெருமானுக்கு மட்டும் பண்ணுறா அப்படின்ற பதிவையும் அதிவிரைவில் உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம். அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஐப்பசி மாதம் முழுவதும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு இருக்க வேண்டுவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக நன்னா சுக்கியமாக இருக்கும்.